இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சன் தொலைக்காட்சியில ஆடுகளம் அப்படின்ற சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பான கதைக்களத்தோட ஒளிபரப்பாகிட்டு வருது. சல்மானுல் மற்றும் டெல்னா டேவிஸ் ரெண்டு பேரும் முதன் முறையா ஜோடி சேர்ந்து நடிச்சிட்டு வந்த இந்த சீரியல்ல காத்தாடி ராமமூர்த்தி, சச்சு, காயத்ரி ஜெயராம் உள்ளிட்ட நட்சத்திரங்கள் நடிச்சிட்டு வராங்க. நடிகர் டெல்லி கணேஷ் இந்த சீரியல்ல நடிக்க கமிட் ஆகி சில தினங்கள் படப்பிடிப்புகள்லையும் கலந்துகிட்ட நிலையில இறந்துட்ட அவருக்கு பதில் காத்தாடி ராமமூர்த்தி நடிச்சிட்டு வராரு. தற்பொழுது வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க இந்த சீரியல்ல இருந்து நடிகை டெல்னா டேவிஸ் விலகிட்டாங்களாம். ஆரம்பத்துல பிரைம் டைம்ல ஒளிபரப்பாகிட்டு வந்த இந்த சீரியல் சில தினங்களுக்கு முன்னாடி மதிய நேர ஸ்லாட்டுக்கு மாத்திட்டாங்க. அப்போதுல இருந்து ஹீரோ ஹீரோயின் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிற காயத்ரி ஜெயராமன் அப்படின்னு சிலர் கடும் அதிருப்தியில இருந்திருக்காங்க. டெல்னா டேவிஸ் இது குறித்து தயாரிப்பு நிறுவனத்திற்கிட்ட சொல்ல பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இப்போ என்ன தகவல் அப்படின்னா, சத்யா கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்த டெல்னா டேவிஸ் ஆடுகளம் சீரியல்ல இருந்து வெளியேறியிருக்காங்க அப்படின்றதுதான். இந்த செய்தி ஆடுகளம் சீரியல் ரசிகர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.